ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி vlogs. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு இப்போ திடீர்னு ரூமை க்ளீன் பண்ணுறீங்க? இந்த ஃபுல்லாக இந்த டேபிள் வேணும்ன்றுச்சு. அதனால இந்த மேக்கப் இதை எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த டேபிள் அந்த பிள்ளைக்கு கொடுத்துருச்சு. அந்த பிள்ளைங்க ரூமை க்ளீன் பண்ணுதுங்க. ஏய், அந்த பிள்ளைங்க ரெண்டும் சேர்ந்து பண்ணுதுங்க. நீ என்ன பண்ணுவ? நான் வேலை பார்க்குறேன், எனக்கு வேலை இருக்கு. நான் கிளம்பி வீட்டுக்கு ஆஃபீஸ் போகிறேன். கிளம்பி வீட்டுக்கு போ. இப்படியே எஸ்கேப் ஆகுறது, எனக்கு வேலை இருக்குன்னு. சண்டே கூட சரி சரி சண்டை கட்டாமல் சாப்பிட்டு போய் சண்டை கட்டுங்க தெம்பா. தட்டை எடுத்துட்டு வந்து உட்காருங்க. கயல்மா, நீ சாப்பிடலையா? அப்பா எத்தனாவது படிக்குதாப்பா? அப்பா எத்தனை இட்லி சாப்பிடணும்? சாப்பிடவே கூடாது அப்ப. இவங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் போய் கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கையில் இன்னும் நான் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் இன்னுமா சாப்பிட்றீங்க? நான் கையில் துவைச்சி துணியை எடுத்து வச்சுட்டேன் காய போடுறதுக்கு. கண்டுக்குதுங்களா பாரு. அப்பனும் மகளும் சாப்பிட்றீங்களா இல்லை டிவி பார்க்குறீங்களான்னு தெரில. நான் சொல்கிறத காதில் வாங்கின மாதிரியே தெரில. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் துவைச்ச துணியெல்லாம் காயப்போட வந்துட்டேன். எப்போவுமே கையில் துவைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சேர்த்து வச்சுட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் சம்டைம்ஸ் மாதக்கணக்கில் கூட வச்சு துவைச்சிருப்பேன். இந்த டைம் தான் வந்து லாஸ்ட் வீக் போட்ட கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து துவைச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வேலை இதை தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எந்திரிச்சதும் இந்த வேலையை முடிச்சிட்டேன். போன வாரம் நான் போட்டிருந்த ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ்ஸு, கையில் துவைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து துவைச்சி போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போய் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கணும். இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அந்த பழைய பெட்ரூமு நான் காட்டுறேன், யாரும் திட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது அந்த பெட்ரூமு. ஸோ அதை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி க்ளீன் பண்ணி முடிக்க போகிறேன்னு தெரில. ஒரு ஆளான்னு பார்ப்போம். யாருடா வர்றது? மணியும் மீனாவும் எங்கேயோ பர்ச்சேஸ் போகிறேன், பிள்ளையை அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் கூட வர்றதா பிளானு. அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால அப்பா கூப்பிட்டு வந்து பாப்பாவை விட்டுட்டு வந்திருக்காரு. அம்மா இரு பாப்பா, வேலையை முடிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்னை எப்போ கொண்டு போய் கையில் காட்ட விடுவீங்க, இப்போயே கூப்பிட்டு போங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாலாம். அதனால் அப்பா கூப்பிட்டு வந்தார். கையிலக்காவை பார்க்க வந்தாலும் கொஞ்சம் நேரம் தான் இருப்பா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட போகிறேன் அப்பாட்ட போகிறேன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவா. நான் அப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்றதுக்கு 11:30 ஆயிடுச்சு இன்னைக்கு. விளாண்டுட்டு தாத்தா ஊருக்கு போட்டோம். நம்ம சாயந்தரமா போலாம். டிவி பாருங்க. தூக்குன்னு சொல்லிட்டே இருந்தா அதுக்காக உன்னை தூக்கி இடுப்புல வச்சுட்டே இருந்தேன்னா இடுப்பு ஒரு பக்கமா வளைஞ்சிராதா? பாவம்ல. ஈவினிங் சாயந்தரம் போலாம்டா. சாயந்தரமா போலாம். என்ன வேணும் உனக்கு? அம்மா வேணுமா? அம்மா தான் அண்ணாவை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட போய் சேர்க்கறதுக்காக போயிருக்கான்னு சொன்னா ஊருக்கு போயிருக்காங்கல்ல. வரட்டும், நம்ம மதியம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு சாயந்தரமா அஜிக்கிட்ட போலாம். தூங்க மாட்டியா? ஏன் தூங்க மாட்டேன்? ஸ்கூலுக்கு போனா தூங்குவியா? இப்போ நம்மளது பழசு இல்லையா? சரி துண்டு தரேன் அத்தை. வாட்ச் வாங்குவியா? கண்ணாடி வாட்ச் வாங்க. ஓ, வாட்ச் வேணுமா உனக்கு? கண்ணாடி வாட்ச் தான் வேணுமா? சரி அத்தை வாங்கி தரேன் உனக்கு. உன் பிறந்த நாளுக்கு வாங்கி தரட்டுமா அத்தை? அம்மா தான் வாங்கி தரணுமா? அம்மா வாங்கி தரணுமா அத்தை வாங்கி தரட்டுமா? அம்மாவா? சரி உங்க அம்மாவே வாங்கி தரட்டும். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு படம் போட்டு பாருங்க பேசாம. ஏதாவது ஒரு படம் போட்டு அமைதியாக உட்காந்து பாருங்க, சரியா? படம் பாருங்க.
தேட்டர் செட்டப் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பாப்கார்ன் செஞ்சு தட்டா இருக்கா பாப்கார்னு ஒரு ஒன்று இருக்கு. பாப்பா பாப்கார்ன் வேணுமா உனக்கு? என்ன அது பாப்கார்னுக்கா? பாப்கார்ன் செஞ்சு தரட்டா உனக்கு? சிசர் எடுத்துட்டு வா. ஒரு சிசர் சிசர் எடுத்துட்டு வா நீ. என்ன அது கான் தான் அது? கான் தான், அது கூட பட்டர் மசாலா. மேல கான் இருக்கு. கான் வரப்போகுது. மேல மாடி தோட்டத்துலயா? ஆமாண்டா கான் போட்டிருக்காளுங்க. நான் போடலமா, வேற ஒரு விதை போட்டுனா அது வேற அவ வேற விதை போட்டா நீ விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு வருமா? கான் விதைன்னு அம்மா தெரியாம பச்சை மிளகா இருக்க நீ போடுமா? போட்டுக்க மாட்ட, அஜ்ஜி போட்டு. அஜ்ஜி கான் வச்சிருக்கோம். இல்ல அது போடல. இல்லாட்டி மக்காச்சோளம் கழுவி அந்த தண்ணியை ஊத்தி விட்டுருப்பாங்க. அதுல இருந்து வந்திருக்கும். நான் இப்படி பண்ணவே இல்லை. சாட்டுக்கு மூடி வச்சுட்டேன். அது சாட்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. மிக்ஸ் பண்ணணும்ல? மிக்ஸ் பண்ண வேணாமா? ஏன் மிக்ஸ் பண்ணணும்? மிக்ஸ் பண்ணாதான் அது பொரியும். அது பொரிய ஆரம்பிக்கும் போது மூடி வைக்கணும். எனக்கு தெரியல பாப்பா. இப்ப எட்டி பார்க்காத, மூஞ்சில தெரிச்சிட போகுது. பாப்பா மூஞ்சி எடு பாப்பா, எனக்கே பயமா இருக்கு. பயந்த ஒளி என்ன ஒண்ணு கூட வெடிக்க மாட்டேங்குது? நீ மூடி வச்சாதான் வெடிக்கும். ஒண்ணு வெடிக்கும் போது தான் மூடி வைக்கணும். நீ பாத்திருக்கியா இல்லையா வீடியோ? நான் பண்ணும்போது அப்படிதான் வந்துச்சு. கரெக்டா அது இப்படி என் வாய்க்குள்ள வச்சிருந்தேன்னா என் வாய்க்குள்ள வந்து ஒண்ணு விழுந்துச்சு. விழுகும்ல? அது விழுகும். நீ அம்மாட்டி போ. விழுந்திருக்கோம். இங்க வந்து விழுந்துச்சு. வாய் புண்ணாகல. இல்ல அது வெடிக்குது. அம்மா லூசுல. வெடிக்குது. சிம்ல வச்சிடலாம். ஓ ஃபுல்லா க்ளோஸ் பண்ண மாட்டியா? வெடிக்குது. ஃபுல்லா வச்சா கருகிரும். ஃபுல்லா வச்சா டப் டப் டப்னு வரும். ஏய் வருது. ஏய் ஆமாடா. பாப்பா பாப்கார்ன் ரெடி. கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? டப் 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 டப்னு. மாமா கருகுதுமா. ரெடி. முடிஞ்சு வெடிக்கிறது நிப்பாடிடுச்சு. அப்பா இத்தனை இருக்கு. நான் பண்ணும்போது வரல. அதான் உனக்கு சரியா செய்ய தெரியல. இத்தனை இருக்கு. எல்லாமே வெடிச்சுச்சா? எல்லாமே வெடிச்சிருச்சு. நைஸ். இது மசாலா எடுத்து கொடு. இது என்ன மசாலா? தியேட்டர்ல இருந்து மசாலா இது கொடுத்தாங்கல்ல, அப்போ ஒண்ணை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒண்ணை வச்சிருந்தோம். 5 கொடுத்தாங்க. 2 எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. பாதி மசாலா வெளியே வந்துச்சு. இருக்கிறதே கம்மி. அவ்வளவுதான் போதும். போ பாப்பா சாப்பிடலாம். டிவி பாருங்க. கண்மணி வேற ஏதாவது போடு கண்மணி. என்ன போடுற? பாப்பா எல்லாம் கீழ உட்கார்ந்து சாப்பிடலாம். நீங்க கேபாப் ஹண்டர்ஸா? டீமன் ஹண்டர்ஸ். பிள்ளைங்களுக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுத்துட்டு சிங்கில் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன். மதிய லஞ்சுக்கு சாதமும் ரசமும் மட்டும் வைக்கணும். குழம்பு அத்தை காலையிலே வச்சு கொடுத்துட்டாங்க. ரசம் வந்து மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். இன்றைக்கி மகிழினி இருக்கனால அவளுக்காக ரசம் வைக்கிறேன். இதில் போடுறேன். ரசம் போட்டா ஆற விட்டு சாப்பிடு. அதில் என்ன போடட்டும் நீயே சொல்லு. சீச்சி கொஞ்சம் போடு. சீச்சி போட்டா சாப்பிட மாட்டேன்னவ, நாங்க சீச்சி சாப்பிட கூடாதுன்னு சொன்னவ. மகிழினிக்கு நீ ஏன் சாப்பிடு பாப்பா அப்படின்னு தட்டில் போட்டு கொடுத்தேன். 2 வாய் சாப்பிட்டா, அதுக்கப்புறம் சாப்பிடல. சரி வா நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் தான் ஊட்டி விட்டேன். எப்போவும் நான் ஊட்டி விட்டா சாப்பிடவே மாட்டா. கையில் ஊட்டி விட்டா கூட சாப்பிட்ருவா. இன்னைக்கு என்னமோ தெரில, நான் ஊட்டி விடவும் சாப்பிட்டுட்டா. ஸ்கூல்ல எத்தனாவது படிக்கிற? ப்ரீகேஜி. ஸ்கூல்ல போய் என்ன பண்ணுவ?
தெரிலையா? ஸ்கூலில் போய் தூங்குவாளாம். ம் அவங்க அண்ணனுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறாங்களேன்னு வருத்தம், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலன்னு வருத்தம். அந்த டீச்சர் எனக்கு ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு டீச்சர் திட்டுறாங்க. அப்படியா? திட்டினியா? டீச்சர் திட்டினியா நீங்க? பாய். மாமா கடைக்கு போகுது. மாமா கிளம்பும் போது நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் கமல் கிளம்பவும் வேகமாக கதவு கிட்ட 2 எட்டி பார்க்குறா. மாமா கடைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வாட்டுக்கு விளையாட போயிட்டா. பிள்ளைங்க ஏதாவது படம் பார்க்குங்கன்னு நினச்சி உக்காந்தா. பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கே அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப பழைய வீடியோ. எனக்கு அப்போல்லாம் மேக்கப் போடுறதுக்கு சுத்தமாக வராது. மேக்கப் போடுறதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு கயல், கண்மணி, கமல் அப்படின்னு 3 பேர் சேர்ந்து எனக்கு மேக்கப் போட்டு விட்ட வீடியோ. கையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு அம்மா இதே மாதிரி ஒரு வீடியோ இப்போ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. போங்கடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி 5 ஆச்சு. காலையிலேயே வந்து நான் நினச்சேன் இன்றைக்கி வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு காலையிலேயே வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். அதனால தான் காலையில் எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். போன வாரம் துவைக்காமல் வச்சுருந்த கையில் துவைக்க வேண்டிய துணி எல்லாத்தையும் துவைச்சி போட்டுட்டு க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கே பழைய பெட்ரூமை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ரூம்குள்ளே போய் பார்த்தேன். எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் தலை சுற்றிருச்சு. ஐயோ இதை என்னைக்கு சுத்தம் பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டேன். இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே போய் எட்டி பார்க்கவே இல்லை. எனக்கு அப்படியே இப்போ நினச்சாலும் அப்படியே தலை சுற்றுது. நான் ஒரு டீயை குடிச்சிட்டு தான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீயை குடிச்சிட்டு தெம்பா உள்ளே போய் கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். டீயை குடிச்சிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுத்தம் பண்ணுவோம். ஒரே நாளில் முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா வந்து அந்த ரூமே வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது. எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படி ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு மாதிரி பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிளாங்காக உட்காந்தேன் அப்படின்னா ஒரு வேலையுமே ஓடாது. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை எப்படியாவது க்ளீன் பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் 4-5 சாக்கு எடுத்துகிட்டு வந்து இருக்கிற எல்லாத்தையும் வேணாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் தூக்கி சாக்கில் போட்டு கட்டி கொண்டு போய் பழைய இதுக்கு போட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு டீயை குடிச்சிட்டு போகலாம். நான் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி வச்சேன். பிள்ளைங்க வந்து குடிச்சிட்ருக்காங்க. ஆமாம்தான். டீயை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். பனி விழுகிற மாதிரி தெரிஞ்சது. துவைச்சி காய வச்சுருக்க துணியெல்லாம் பனியில் நனைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு திருப்பி அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் டைமில் மொட்டை மாடியில் சூப்பராக இருந்தது. அப்படியே சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் க்ளீனிங் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு க்ளீனிங் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படியே மலைப்பாக இருந்தது. இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். யாரும் பயந்துட வேண்டாம். ஆக்சுவலாக இந்த ரூம் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. வேணுங்கிறது வேணாங்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த ரூமில் கொண்டு வந்து அடைச்சி வச்சுட்டோம். எங்கள் பெட்ரூமை க்ளீன் பண்ணுறேன், பாப்பாங்க பெட்ரூமை க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா வேண்டாத திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு கவர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பேஸ்கெட்லேயோ போட்டு கொண்டு வந்து இந்த ரூமில் வச்சுருவேன். அந்த மாதிரி சேர்ந்த பொருட்கள் தான் இத்தனை இருக்குது இங்கே. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்தளவில் நான் பெருசாக வீட்டில் இல்லை. என்னால் க்ளீனிங் ஒர்க்கை எடுத்து வந்து பண்ண முடியல. அதுதான் மெயின் ரீசன் இந்த மாதிரி வீடு கந்தரகோலமாக இருக்கிறதுக்கு. என்னால் க்ளீனிங்க்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. எனக்காவது ஒரு நாள் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை. என்னோட நிலைமையை பார்த்தீங்களா? ஒரே படபடப்பாக இருக்குது. இதை நினச்சாலே அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுது, மயக்கமாக வருது. சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. எப்படி இருந்தாலும் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2026க்குள்ளே ஓரளவுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு 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 இதில் இருக்கேன். பார்ப்போம்.
எடுத்து க்ளீன் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்கே எடுத்து வைக்கிறது ஒரு ஐடியாவும் இல்லை. ஐயோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த ரூம்குள்ளே என்ன இருக்குது, எது தேவை எது தேவையில்லை அப்படின்றத பிரித்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி மலைப்பாக இருந்தது. வீட்டை அப்பப்போ க்ளீன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது தான். பட் ஆனால் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. பாப்பா ஃபங்க்ஷன் ஏப்ரலில் வச்சோம். ஏப்ரல் டைமில் வச்சது, அம்மா சீர் கொடுத்தது, அந்த அண்டாவை எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூம்குள்ளே வச்சது தான். திருப்பி எடுத்து மேலே வைக்கவே இல்லை. இப்போ இந்த ரூம் நீட்டாக இருந்தது அப்படின்னா யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ண வச்சுக்கலாம். இந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வேணுங்கிறது வேணாங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து தூக்கி போட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டை இவ்வளோ நாள் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கிறது. பிள்ளைங்க அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். மகிழினியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அத்தையும் மாமாவும் வந்திருந்தாங்க. அதனால் இடையில க்ளீனிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அத்தைக்கும் மாமாவுக்கு டீயை வச்சு கொடுத்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த வாரம் கையிலக்காவுக்கு காப்பி பாட்டேவா? அடுத்த வாரமா? எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்த வாரம் அவளுக்கு பிறந்த நாள்னு. என்ன சொன்னேன், அடுத்த சனிக்கிழமை உனக்கு லீவு எனக்கு லீவு வாடின்னு. சனிக்கிழமை கையலக்கா பர்த்டேன்றா. அக்கா கூட்ட கூட்டு போ. அக்கா அக்கா அக்கா. அச்சோ அச்சோ. பாய் பாய் பாய். மகிழினி வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து அம்மாட்ட போகிறேன் அப்படின்னு கேட்டால் அப்பப்போ கேட்டுகிட்டே தான் இருந்தா. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்து கேட்கல, அவள் பாட்டுக்கு விளையாட ஆரம்பித்தா. அவங்க தாத்தா வந்தோடனே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. மகிழினி கிளம்புனதுக்கப்புறம் திரும்ப ஒருக்க வந்து க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பாதியில் இதை விட்டுட்டு போயிருந்தேன். இதை இப்படியே விட்டோம்னா நாளைக்கு என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த வேலையை முடிச்சிடணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் இந்த ஒரு ரூம் மட்டும் கிடையாது, வீடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. என்ன அங்கங்கே கபோர்டு இருக்கனால வெளியே தெரியாமல் கபோர்டுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கபோர்டையும் வந்து க்ளீன் பண்ணணும். கிச்சனை மெயினாக க்ளீன் பண்ணணும். 2026க்குள்ளே எப்படியாச்சும் எல்லா ரூமையும் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடியுமான்னு தெரில, பட் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக என்ன நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் முடியாது. நிறைய வேலைகள் வெளி வேலைகளும் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறமா தான் க்ளீனிங் ஒர்க்கை பண்ணணும். ஸோ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டேன் அப்படின்னா திருப்பி ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஒரு வழியாக இந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ரூமில் வந்து கட்டில் போட்டிருக்கோம். ஸோ இந்த கட்டிலுக்கு மெத்தையும் இருக்குது. அந்த மெத்தை வந்து அந்த ரூமில் இருந்தது. ஸோ நானும் பிள்ளைங்களும் சேர்ந்து அதை தூக்கிட்டு வந்து போட்டோம். பெட்டை போட்டு விட்டு கையோடு அதுக்கு பெட்ஷீட்டையும் போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டு விட்டேன். இந்த ரூமில் வெளியே இருக்கிறத மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். கபோர்டுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதை ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். ஒரு வழியா எப்படியோ க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த கட்டிலில் வந்து 3 பெட்டு இருக்குது. ஸோ அடியில் ஒரு பெட்டு, அதுக்கு பெட்ஷீட் போட்டேன். அப்புறம் சிங்கிள் பெட்டு 2 இருந்தது. ஸோ அதையும் வந்து போட்டு விட்டேன் மேலேயேன்னு. சரி இருக்கட்டும், ஸோ அதுக்கு மேலே டஸ்ட்டு படாமல் இருக்கட்டும்னு பெட்ஷீட்டையும் எடுத்து பழைய பெட்ஷீட் ஒன்று எடுத்து விரித்து விட்டுட்டேன். ஸோ அந்த சைடும் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஒரு சிஸ்டம்க்கான இது மட்டும் இருக்குது. இது வந்து எப்போயாவது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுப்போம் அப்படின்றனால சரி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அது வந்து கமல்கிட்ட கேட்டு தான் எங்கே எடுத்து வைக்கிறது அப்படின்னு டிசைட் பண்ணணும். இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அத்தைகிட்ட கொடுத்தோம் அப்படின்னம்னா பழைய துணிக்கு போட்டுக்குவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதனால் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் எடுத்து வச்சுருக்கேன் தான், அங்கே 2 மூட்டை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சம் கசகசன்னு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓர்ஸ் பண்ணணும். நான் டயர்டாயிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து இன்னொரு நாள் தான் வந்து க்ளீன் பண்ணணும்.
கிச்சனுக்கு தனியாக ஒரு நாள் க்ளீன் பண்ணணும், இந்த டைனிங் ஏரியாவை வந்து ஒரு நாள் வந்து தனியாக க்ளீன் பண்ணணும். நானும் இதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இவங்க 2 பேரும் சத்தியமாக ஹெல்ப் பண்ணவே இல்லை. நீ எதுக்கு ஹெல்ப் பண்ண? பெட்டை தூக்கி கொண்டு வந்து போடுறதுல மட்டும்தான் ஹெல்ப் பண்ணா. நான் வா பாப்பா இதை எடுத்து வை பாப்பா, நான் சொல்றதெல்லாம் அங்கே கொண்டு போய் வை, இங்கே கொண்டு போய் வைன்னு கையில் கொடுத்தா அது அங்கனையே திருப்பி வச்சுட்டு போயிட்டான். இதுக்கு பேரு ஹெல்ப்பா? உனக்கு என்ன வேணுமா அது கையில கிடைச்சோடனே தூக்கிட்டு ஓடிட்ட. எப்படியோ அந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் இந்த சைடு தான் எப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுவோம், அப்போனா தான் முடியும். இல்லாட்டி சுத்தமாக முடியாது. இல்லாட்டி ஒரே தான் படுத்துக்க வேண்டியதுதான். அதை ஏன் கிழிக்கிறீங்க? வேணாம், அப்படியே இருக்கட்டும், விடுங்க, அப்படியே இருக்கட்டும். இல்லாட்டி அழுக்காயிரும் பாப்பா. ஏன் கிழிச்ச? அந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சரி அதையும் கையோடு மடித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையும் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி செம டயர்ட் ஆயிடுச்சு ஈவினிங்க்கு மேலே. அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.